நிறைய தொந்தரவு விஷயங்கள் அனைத்தும் கன்னிராசிக்கு மாறக்கூடிய காலம். ஒரு பராக்கிரமத்தை காட்டும், பிரச்சனைகளை தீர்க்கும். பிரிவினை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தாமதம், அந்த தாமதப்படுத்தி வைக்கும். எதையுமே ஆக்கி போடுறத ஆற போட்டு உடனுக்குடனே செய்யறத கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து செஞ்சு பாருங்கள். சரியாக செய்யக்கூடிய வேலை வேகமாக எடுத்தால் தடியில் உடைஞ்சிடும் எதனா ஒரு பொருள். பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்தை கூட பொறுமையாக ஓட்டி போனால் ரொம்ப லாங் டர்மாக நம்மளுக்கு கிடைக்கும். பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, ஏன்னா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் வலுவாக இல்லை. பிரச்சனையை தீர்த்து வைப்பாருங்க, கவலையே படாதீங்க. எளிமையான காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம். கொஞ்சம் இதுக்கு முன்னே உயர்ந்து நின்றுந்தோம், இப்போ தலைகீழாக மாறி இருக்குதுன்னா அதெல்லாம் மாறி அமைச்சிரும், கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு நடுநிலைமையாவது வைக்கிற அளவுக்கு நம்மளை வச்சுருப்பார். கவலை கொள்ள தேவையில்லை. கன்னிராசிக்காரங்களுக்கு கால நேரம் சரியில்லை என்றாலும் ராகு பகவானுடைய நிலைமை சரியிருப்பதால் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கும். நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் மட்டுமே இருக்குது. கொஞ்ச நாள் மறைந்து இருந்து வாழக்கூடிய தன்மையும் பெறுகின்றது. எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த ராகு பயிற்சி எவ்வாறு இருக்குது? ஏற்கனவே மே மாதம் 18ஆம் தேதி 2025 நடைபெறக்கூடிய ராகு பயிற்சி. பகவான் ஏற்கனவே 7ஆம் இடத்தில் இருந்தார். கால சர்ப தோஷத்தில் அகப்பட்டிருந்தீங்க. இப்போது விடைபெற்று அவர் மேலிருந்து கீழிறங்கி கும்பராசிக்கு அமரப்போகிறார். நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள், எல்லா மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலம். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை வேறு கடுமையான தாக்கத்தெல்லாம் ஏற்பட்டுது. நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய காலமெல்லாம் ஏற்பட்டிருக்கும். கடன் பிரச்சனை, கடன் சார்ந்த விஷயத்தில் அனுபவம், இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருவது. ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்னா அந்த பயிற்சி நடக்குதுறான்னா அந்த காலம் வரைக்கும் தான் வேலை செய்யும். சனி பகவான் செயல்கூடிய வேலைக்கான அமைப்பு கடுமையான தாக்கத்தை கொடுக்குதுன்னா அந்த காலம் வரைக்கும் தான் வேலை. ராகு பகவான் கீழ் இறங்கி விட்டார். இனி அந்த கால சர்ப தோஷத்திலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. ஒரு பெரிய நல்லது, நன்மையை சொல்லணும்னு சொல்லலாம். ஒரேவா சொல்லலாம், நன்மை என்றே சொல்லலாம். கடன் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது கடன் நோய் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த கடன் என்பது இருக்கும். ஆனால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், அதையெல்லாம் ராகு பகவான் இறங்கி என்னென்ன செய்யணுமோ அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு போவார். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள ஐயா ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்றத்துக்கான காலம். இந்த குருவோட பார்வை 10ஆம் பார்வை, 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வைக்கான மதிப்பு என்பது உண்டு. பகவானுடைய அமைப்பும் 6ஆம் இடத்தில் இருந்தால் பராக்கிரமத்தை காட்டும். உங்களுடைய பராக்கிரமம் இனிமேல் தான் தெரிய போகுது. கன்னிராசிகாருடைய பராக்கிரமம், அவருடைய பராக்கிரமெல்லாம் இனிமேல் தான் தெரியும். ராகுகேது பயிற்சி நடக்கட்டும். எவ்வளோ கீழ்மட்டத்துக்கு நாம் சென்றோமோ, குனிந்தோமோ, அதையெல்லாம் மாற்றி தளர்த்துறவுக்கு நம்மளுக்கு பக்குவத்தை தரா மாதிரி யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. நம்மளுக்கு வேற்று ஆட்கள், வேற்றுமொழி ஆட்கள் என்று சொல்கிற மாதிரி வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி திரும்பி தலை நிமிர்த்து வாழக்கூடிய தன்மையை பெறப்போம். ஒரு கிரகம் கொடுக்குது, அது சில கிரகத்தினுடைய தாக்கத்தின் 7ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் அமர்ந்திருந்து ஒரு 3 மாத காலங்களாக போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. 4 மாதம் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னையும் போராட்டம் தான் இருந்தாலும் அந்த போராட்டம் என்பது அதிகரித்தது காலம் இந்த 3 மாதம் கிரகங்கள் பெயர்த்துக்கு முன்னே. இந்த 1 மாதம் கடந்த பிறகு எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஒன் பை ஒன் நிலைகள் மாறும். தன்னுடைய கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கும், பராக்கிரமம் அதிகரிக்கும். நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு, ஐயா நான் வெளியே போயிடுறேன், வேலை அமைப்புகள் சரியில்லை, பிஸ்னஸ் பண்ண தொழிலாம் சரியில்லை, ஏதோ கடை விரிச்ச மாதிரி வச்சுட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டேன் சுவாமி, அவையெல்லாம் மாற்றி அமைக்க போகுது. இப்போது இந்த ராகு பகவானுடைய பயிற்சியால் உங்களுடைய பராக்கிரமம் வெளியே சென்றாலும் அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி பழைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த அமைப்புகள் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறார். குருவோட பார்வையால் தொழில் ஸ்தானம் மாறும். வேலை அமைப்புகள் திருப்பி நிரந்தரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வேலை ஆட்கள் கிடைக்க போகிறாங்க. புதிய இடத்துக்கு சென்றாலும் அங்கே வேலை ஆட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய தன்மையும் பெறும். சூழ்நிலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி அமைப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை நடைபெறும். ஓரளவுக்கு மன நிம்மதி தருகின்ற அமைப்பு தான் இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி. சட்டத்திட்டங்கள் சரியில்லை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பும்
அதை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஸ்டே வாங்குற அளவுக்கோ இல்லை கேஸை எடுத்து நடத்துகிற அளவுக்கோ நம்மளுக்கு தகுதி கொடுப்பார் இந்த ராகு பகவான். நிறைய பிரச்சனை மாட்டுகிற சாமி. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடலாம் ஏற்பட்டு போச்சு, இதெல்லாம் வெடிக்கலாமா வானாமா அப்படின்னு போனவங்களுக்கெல்லாம் இனி வித்துட்ராப் கோர்ட் வரைக்கும் போயிடலான்னு நினைக்கிறேன், டைவர்ஸ்லாம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன்னா இப்போ தடுத்து நிறுத்துவார் ராகு பகவான். கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்ப்போம் அவர் மாறுறாரா இல்லையா. அந்த அம்மாவுக்கு டைம் கொடுத்து பார்ப்போம் மாறுறாரா இல்லையா. அந்த அமைப்புகளை தருகின்ற காலம் இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ஒரு உன்னதமான அமைப்பை தரப்போது சுவாமி. ராகு பகவானுடைய பெயர்ச்சி கன்னிராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய பெயர்ச்சி தான் தரும். நோய் கடன் இவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம். திடீர்னு பார்த்தா சர்ஜரிலாம் இருந்திருக்கும், அதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மாறிட்டுருக்கும். என்னங்க பிளாக்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, ஒன்றுமே காணுமே, நான் ஒன்றுமே இருக்காது. இதுக்கப்புறம் அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும் நாம் டெலிட் பண்ணிகிட்ருப்போம். முதல்ல பிளாக் லிஸ்ட்லேருந்து நாம் டெலிட் பண்ணிட்டுருப்போம். சொல்லிட்டுருப்போம்ல, யாருன்னா ஒருத்தர் தவறாக பேசினா அந்த பிளாக் லிஸ்ட்டில் போடுவோம். எதுக்கு தேவையில்லாமல் ஒம்பு காய்ச்சல் அவங்ககிட்ட பேசி எதனா தவறான வார்த்தைகளை விட வேண்டியதுமோ, எதனா ஒரு தொந்தரவு வருமோ இப்படின்னு நினைக்கிறோம் இல்லவா. இப்போ அந்த பிளாக்லாம் தானாக அமரக்கூடிய காலம். அவங்களும் பேசாமல் நிறுத்திடுவாங்க. நிறைய தொந்தரவு விஷயங்கள் அனைத்தும் கன்னிராசிக்கு மாறக்கூடிய காலம். ஒரு பராக்கிரமத்தை காட்டும், பிரச்சனைகளை தீர்க்கும். பிரிவினை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தாமதம் அந்த தாமதப்படுத்தி வைக்கும். எதையுமே ஆக்கி போடுறத ஆற போட்டு உடனுக்குடனே செய்யறத கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து செஞ்சு பாருங்கள். சரியாக செய்யக்கூடிய வேலை வேகமாக எடுத்தால் தடியில் உடைஞ்சிடும் எதனா ஒரு பொருள். பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்தை கூட பொறுமையாக ஓட்டி போனால் ரொம்ப லாங் டர்மாக நம்மளுக்கு கிடைக்கும். பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, ஏன்னா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் வலுவாக இல்லை இருந்தாலும் சாதகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு இந்த நேரத்தில் இல்லை சாமி. இருக்கிற உண்மை சொல்கிறேன். ஆனால் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதால இவரை வைத்து, அதாவது காற்றாற்று வெள்ளம் எவ்வாறு வந்தாலும் அந்த கயிறை கொண்டு நாம் சொல்லலாம். திடீர்னு கவர் ஒன்று கிடைக்குதுன்னா அதை வைத்து நாம் கரையோரம் இறந்து விடலாம். பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட்டு வந்துடலாம். கடலுக்கு செல்லாமல் எதுவும் பிரச்சனை விபத்தான விஷயத்துக்கு செல்லாமல் திடீர்னு ஒரு பிடிப்பு வந்து நம்மளை காப்பாற்றி கையில் பிடிக்குதுறான்னா அது ராகு பகவான் ஒருவரே. அவரன் மேல் விழுகின்ற பார்வை, குருவோட பார்வை விழத்தால் அவையெல்லாம் பாக்கியமாக மாறி திருப்பி உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான ஒன் பை ஒன் உங்களுக்கு பழைய நிலைமையை கொண்டு வரத்துக்கு இந்த ராகு பகவான் அதிகப்படியாக உதவி செய்வார். பிரச்சனையை தீர்த்து வைப்பாருங்க, கவலையே படாதீங்க. எளிமையான காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம். கொஞ்சம் இதுக்கு முன்னே உயர்ந்து நின்றுந்தோம், இப்போ தலைகீழ மாறி இருக்குதுன்னா அதெல்லாம் மாறி அமைச்சிரும், கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு நடுநிலைமையாவது வைக்கிற அளவுக்கு நம்மளை வச்சுருப்பார். கவலை கொள்ள தேவையில்லை. கன்னிராசிக்காரங்களுக்கு கால நேரம் சரியில்லை என்றாலும் ராகு பகவானுடைய நிலைமை சரியிருப்பதால் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கும். நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் மட்டுமே இருக்குது. கொஞ்ச நாள் மறைந்து இருந்து வாழக்கூடிய தன்மையும் பெறுகின்றது. கொஞ்ச நாள் யாருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு தள்ளியே இருங்க. எவர் வீரனுடைய வாயிலும் எதோரும் சொல்லும் சொல்லாத அளவுக்கு கொஞ்ச நாள் தாமதப்படுத்துங்க. இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிங்க, நிதானத்தை கடைபிடிங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. திருக்கொள்ளிக்காடு சென்று வர இந்த சனி பகவானுடைய தொந்தரவும், திருநாகேஸ்வரம் சென்று வர இந்த ராகு பகவானுடைய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு, தொந்தரவுலேருந்து நாம் விடுபட்டு பிரச்சனையை தீர்க்குது நாம் நல்ல விதமாக அமையக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். பயப்படவே தேவையில்ல சாமி. இருக்கின்ற காலங்கள் உன்னதமான அமைப்பு பெற்று தரப்போது. இந்த ராகுவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு 50 பாகமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த ஸ்டேன்னு சொல்கிறோமில்ல. பிரச்சனையிலேருந்து ஒரு ஸ்டே வாங்கி கொஞ்ச நாள் தள்ளி போடுறதுக்கான காலம்தான் இந்த ராகுவுடைய பெயர்ச்சி. ஓரளவுக்கு தாமதத்தை ஏற்படுத்தி தந்து உன்னை தடுத்தாட்கொள்ளக்கூடிய காலமாக அமையப்போகுது. உங்களை தடுத்து நிறுத்த போகிறாரு. ஓரளவுக்கு நீங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். மேலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.